Hi guys, welcome to our channel. Today வந்து நம்ம பிஎல் வாஷர் தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் எஃப்எஃப்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. செகண்ட் வைஃப் எல்லாம் நான் போகிறேன்டா. அண்ட் இந்த வாஷர் வந்து எனக்கு திடீர்னு மைண்டில் வந்துடுச்சு. அதான் சரி ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன். அதான் இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மை பயாலஜி ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ பிஎல் பிடிக்காதவங்க கண்டிப்பாக பார்க்காதுக்கு இந்த ஒரு பிஎல் வாஷர் தான் மறக்காமல் 18+ கண்டக்ட் தான் இருக்கும். ஹெட்செட் வேறு பண்ணிவிட்டு கேளுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டுறான். அந்த கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பெஞ்ச் தள்ளி ஒரு 3வது பெஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 4 பாய்ஸ் உட்காந்துட்டு இருக்கா. அது வந்து ஒரு பாய்ஸ் காலேஜ் தான். அந்த பாய்ஸ் காலேஜில் ஒரு 4 பாய்ஸ் அந்த இதில் உட்காந்துருக்கா. ஸோ அப்புறம் அதில் முன்னாடி வந்து 2 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ 2வது பாய் வந்து, ஏய் ஜிமின், நீ இதை படிச்சுட்டு வந்தியா? சார் சொன்னால இதில் இந்த லெசனில் இருந்து கொஷின் கேட்பாங்கன்னு அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ ஜிமின் வந்து, நான் படிச்சுட்டேன், பட் இதை மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து ஒன்று பாயிண்ட் பண்ணி காட்டுறான். ஸோ அந்த பையன் வந்து, சரி ஜிமின், நான் இதை உனக்கு சொல்லித்தரேன், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லித்தரான்னு போகிறான். அப்போ வெளியிருந்து அப்படி டம்மான்னு சவுண்ட். ஏன்னா அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வந்து நின்றுட்டு இருக்கான். பட் எந்த ஸ்டூடெண்ட்டுமே கண்டுக்காமல் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அந்த பர்சன் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அப்படியே அந்த பெஞ்சில் டீச்சர் பெஞ்ச் இருக்குல்ல, அதில் அப்படியே ஒரு தட்டுறான். அவ்வளோதான். எல்லோரும் அப்படியே பயந்து போய் எல்லோரும் ஸ்டாண்டப் பண்ணி எல்லோரும் குட் மார்னிங் சார்னு சொல்கிறான். ஸோ அந்த பர்சன் வந்து கோல்டாக ஃபேஸை வச்சுட்டு, குட் மார்னிங் உட்காருங்க அப்புறம் வந்து சொல்கிறா. ஸோ அப்போ எல்லோரும் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அப்புறம் அந்த பர்சன், அதாவது அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறா, ஸ்டூடெண்ட், நான் நேற்று சொன்னேன்ல, நான் ஒரு டாபிக் கொடுத்தேன், எல்லாருக்கும் மைண்டில் இருக்குமே, நான் அந்த டாப்பிக்கை அந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். யார் இப்போ படிச்சுட்டு வரல அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ அங்கே ஒரு 2 பாய்ஸ் வந்து கையை தூக்குறாரு. ஏன்னா செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் வந்து உண்மையை சொல்லலைன்னா செம்மையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதுவும் உண்மையை ஒத்துக்கிட்டு வந்து இருந்தால் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுப்பான், பட் கம்மியாக கொடுப்பான். ஸோ அந்த 2 பசங்களும் வந்து எழுந்திரிச்சு நிற்கிறான். ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து, ஏன் படுகலை அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த 2 பசங்க வந்து, ஒரு பசங்க, இல்லை சார், என்னோடய தாத்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த பையனை பார்த்து, சும்மா ஃப்ரெண்டு வெளியே போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பையனும் ஏதோ சொல்ல வரான். நம்ம ப்ரொஃபஸர் வந்து அப்படியே கையை காமிச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீயும் வெளியே போ அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அந்த பையனும் வெளியே போயிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ப்ரொஃபஸர் வந்து வேறு யாரும் இல்லை, ஜாங்குக் தான். ஸோ ஜாங்குக் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த லெசன்ஸை வச்சு அந்த லெசன்ஸோட டாபிக் வந்து போர்டில் எழுதிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்படியே ஸ்டாண்டப் பண்ணிவிட்டு ஜாங்குக் வந்து ஒரு கொஷினாக கேட்குறான். எல்லோரும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறான். சில பேர் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் கொஞ்சம் அந்த ஆன்சருக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறான். ஸோ அதனால் சரி போனால் போக்கட்டுன்னு விட்டுறான். ஸோ அப்புறம் கரெக்டாக ஜிமினும் வந்து எழுந்திரிச்சு நிற்கிறான். அப்படியே ஜங்குக்கை பார்த்தா கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. ஏன்னா அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு, அந்த ஜிமினுக்கு புரியாதுன்னு சொன்னால, அதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் போச்சுடா சாமி, எனக்கு வேறு அந்த இது புரியவே மாட்டேங்குது. எல்லாமே புரியுது, ஆனால் அது மட்டும் புரியவே மாட்டேங்குது. அப்புறம் யூன்ஜுன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறான்னு போனால் சரியாக ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிமினா வந்து மைண்ட்லேயே நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் ஜங்குக் வந்து சரியாக எங்கிருந்து வந்தான்னு தெரியல, அந்த ஜிமினாக்கா எதை புரியலன்னு சொன்னாரோ அங்கே இருந்தே ஒரு கொஷின் கேட்குறான். ஜிமினாக்கா, ஐயோ போச்சுடா, இன்றைக்கி நான் அவ்வளோதான், ஐயோ யூன்ஜுன் ஏதாவது சொல்லுடா அப்படின்னு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட ஷோல்டரை வந்து இது பண்ணிட்டு சொல்கிறான். பட் அது ஜங்குக் பார்த்துட்டு, ஸ்டாண்ட் அப் ஜிமின் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ ஜிமின் ஆல்ரெடி ஸ்டாண்டப் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படி என்னங்கிற மாதிரி ஃபேஸை பார்க்குறான். ஸோ அப்போ ஸ்டாண்ட் அப் யூன்ஜுன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ யூன்ஜுனும் ஒன்றுமே புரியாமல், நான் என்ன சார் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து ஸ்டாண்டப் பண்ணி நிற்கிறான். அப்போ ஜங்குக் வந்து,
நான் இங்கே இவ்வளோ சீரியஸாக லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் மட்டும் என்ன அங்கே தனியாக மீட்டிங் அப்புறம் வந்து கேட்குறான். ஸோ அப்போ யூன்ஜுன் வந்து, சார் அது இல்லை சார், ஜிமினாக்கு இந்த இந்த இது புரியலன்னு சொன்னாங்க, அதான் நான் சொல்லி கொடுக்கலான்னு போனேன். அப்போ நீங்கள் வந்துட்டீங்களா? இப்போ நீங்களும் சரியா ஜிமின்கிட்ட அந்த இதிலிருந்தே கொஷின் கேட்டிங்களா? அதான் ஜிமினாக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ ஜங்குக் ஜிமினா முறைச்சி பார்த்துட்டு, ஓ அப்போ அவன் என்னை விட பெரிய ஒரு ப்ரொஃபஸரா? அவன்கிட்ட போய் நீ கேட்குறேன், நான் தானே இந்த சப்ஜெக்டே சொல்லி கொடுக்குறேன், நீ என்கிட்ட வந்து கேட்காம என்ன அவன்கிட்ட போய் பிடுங்கிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கேட்குறான். ஸோ ஜிமினா வந்து, சார் அது இல்லை சார், நான் நேற்று கேட்கலான்னு தான் போனேன், பட் நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் வந்தாங்க, அந்த ப்ரொஃபஸர் என்னை வெளியே போகவே விடலை சார், அதான் கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் ஜங்குக் வந்து கெட் லாஸ் அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ அப்படியே ஒன்றுமே சொல்லலை பாவம். அவங்க 2 பேரும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அப்படியே கிளாஸில் வெளியே போய் நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஜிமின் போகிறப்போ யூன்ஜுனை பார்த்து, நீ உள்ளே போகலாம் அப்புறம் வந்து சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்புறம் 2 பேருமே உள்ளே போகிறான். அப்புறம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு, ஜிமின் நீ எங்கே போகிற? சரி நீங்கள் தானே சொன்னீங்க உள்ளே போகலான்னு. நான் அவனை மட்டும்தான் சொன்னேன், உன்னை போன சொல்லலையே, நீ இங்கே நில்லு அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ ஜிமினாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேயே நிற்கிறான். ஸோ அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 ஹவர்ஸ் போயிடுச்சு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட காலேஜே ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஜிமின் அங்கே தான் இருக்கான். ஸோ அப்புறம் ஜிமினுக்கு செம்மையாக கால் முதுகு நீல்ஸ் எல்லாம் செம்மையாக வலிக்குது. சரி பரவாயில்ல, வீட்டில் போயிட்டு ஏதாவது பண்ணிக்கலாம், டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறான், எல்லாமே அங்கங்கே எடுத்துட்டு, அதாவது மார்னிங் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. ஏன்னா ஜிமின் மார்னிங் எதுவும் க்ளீன் பண்ண மாட்டான், காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் க்ளீன் பண்ணுவான். ஸோ அப்புறம் எல்லாமே அங்கே கண்டு எடுத்துகிட்டே போட்டிருக்கு, ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அந்த ஃபுட்ஸு பிளேட்டு எல்லாம். ஸோ ஜிமினாவுக்கு வந்து இப்போ செம்மையாக பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா இப்போ சமைக்க முடியலை, ஏன்னா செம்ம ஹெட் பெயின் அண்ட் பாடி பெயினாக இருக்குது. ஸோ போயிட்டு அங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து சரி கொஞ்சம் தூங்கிட்டு ஒர்க் அப் ஆகிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்து ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டாலும் ஒருத்தனை தேடி பார்த்துட்டே போகிறான். ஸோ அது வேறு யாரும் ஜங்குக்கு தான் தேடுறான். ஸோ ஹவுஸை ஃபுல்லாகவே தேடுறான். ஜங்குக் நீ எங்கே இருக்க? என்ன இன்னும் வரலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு வந்து படுத்துக்கிறான். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கூட இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். செம்மையாக காலெல்லாம் வலிக்குது, மார்னிங் கூட சரியாக சாப்பிட்றது இல்லைல்ல. ஸோ அதனால் ரொம்ப பாடி பெயின் அண்ட் ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து படுத்துக்கிறான். செம்மையாக தூக்கம் வருது, அதனால் படுத்துக்கிட்டான். ஸோ அப்புறம் ஒர்க் அப் ஆகி பார்க்கும்போது மணி 8 o'clock ஆகிடுச்சு, நைட் 8 o'clock. அவ்வளோதான். அப்படி பயந்துட்டு ரூமை விட்டு வெளியே போய் பார்க்குறான், பார்த்தா யாரும் இல்லை. என்ன ஜங்குக் இன்னுமே வரலையா என்ன? இல்லையே, அவர் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறான். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளாத்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்படியே கிச்சனில் போகலான்னு போகும்போது டோர் அந்த ரிங் அந்த ஐயோ நான் கொஞ்சம் உளறேன்னு எனக்கு தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா இது நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock வந்து 10:30 கூட தாண்டியாச்சு. அவ்வளோ லேட்னா இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வாங்க பேக் டு ஸ்டோரி. ஸோ அப்போ டோரை வந்து பெல் வந்து யாரோ ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ ஜிமினா வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை போய் டம்மான்னு அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரா. அந்த பர்சனை பார்த்துட்டு ஜிமின், ஜங்குக் என்ன ஆச்சு ஜங்குக், உங்களுக்கு ஏன் கோவமாக இருக்க அப்புறம் வந்து கேட்குறான். ஸோ அது ஜங்குக் வந்து, நீ என்ன சொன்ன? நீ நேற்று நைட்டு கூட என் கூட நல்லதானே இருந்த, ஃப்ரீயாக தானே இருந்த,
ஏன் நீ அது என்கிட்ட கேட்கல அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ ஜிமினாக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்ன ஜங்குக் நீங்கள் சொல்கிறீங்க? அதான் அந்த லிசனை ஏன் என்கிட்ட கேட்கல? அது ஜங்குக், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதான் நான் தூங்கிட்டேன். ஓ சரி, சாப்பாடு எடுத்து வை, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினாவும் அப்படியே பேனை முழுக்கிறான். ஏன்னா புள்ள எதுவும் சமைக்கலை இன்னும். ஐயோ ஜங்குக், நான் இன்னும் எதுவுமே குக் பண்ணல ஜங்குக். இப்போ தான் சரியாக கிச்சனுக்கு போகலான்னு போகும்போது தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இன்னும் குக் பண்ணலையா? அப்போ நீ இவ்வளோ நேரம் என்ன பிடுங்கிக்கிட்டு இருந்த? அப்படி வந்து கோமா கேட்டுட்டு கிட்ட வரான். அப்போ ஜிமினுக்கு வந்து அவ்வளோதான், புள்ள கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. ஐம் சாரி ஜங்குக், எனக்கு ஒரு 5 நிமிட்ஸ் டைம் கொடுங்க, நான் ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறான். அப்போ ஜங்குக் வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, இல்லை எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, அதனால் நான் ஒன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினாவை ப்ரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு அவரோட பெட்ரூமுக்கு போகிறான். அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறான். போயிட்டு ஜிமினா கீழே வச்சுட்டு அந்த டோர் வந்து இருக்குல்ல, அதை வந்து லாக் பண்ணிவிட்டு ஜிமினா வந்து பேக் போடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கான். அப்படியே நம்ம ஜிமினாக்கு அங்கே பெட் தான் இருக்குது, போகிறதுக்கு இடமே இல்லை. அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிமினாவை புஷ் பண்ணுறான். ஜிமினா போய் அந்த பெட்லேயே வந்து விழுந்துறான். ஜிமின் வந்து பார்க்குறான். ஜிமினாக்கு வந்து எழுந்திருக்க கூட டைம் கொடுக்காம அப்படியே ஷர்ட்டை, ஜங்குக்கு வந்து ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பான், அதை அப்படியே கழட்டிட்டு ஜிமினோட மேலே வந்து ஓவர் ஆகுறான். ஜிமினுக்கு வந்து அப்படியே கை காலெல்லாம் ஷிவர் ஆகுது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க ப்ளீஸ். என்ன டயர்டாக இருக்கா? நீ என்ன சொன்ன? உனக்கு அந்த லெசன் புரியலையா என்ன? சரி, உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும், நான் அது இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போகிறேன். இப்போ உனக்கு சொல்லவே தேவையில்லை எனக்கு புரியலைன்னு, ஏன்னா நீ ப்ராக்டிக்கலாக பண்ணி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமினோட க்ளாத்ஸ்லாம் ரிமூவ் பண்ண பார்க்குறான். ஆனால் ஜிமினா அதெல்லாம் டைட்டாக பிடிச்சிருக்கான். பட் இருந்தாலும் ஜிமினோட 2 ஹேண்டுமே அந்த பெட்டோட ஹெட் போர்டு இருக்குல்ல, அங்கே வந்து இது பண்ணிவிட்டு ஒரு க்ளாத்ஸால் வந்து கட்டி போட்டு அவள் வந்து அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜிமினாவுக்கு செம்ம பயமாக இருக்குங்க. கண்டினியூஸாக கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து கேட்காம அப்படியே ஜிமினாவை வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே நெக்கெல்லாம் பைட் பண்ணுறா. ஃபுல்லாக ஹெக்கிஸ் மார்க்காக வைக்கிறான். ஜிமினாக்கு வந்து எப்படி சொல்லுது, தண்ணி அறியாமல் மூனிங் எல்லாம் நம்ம ஜிமினாவோட மவுத்லேருந்து அப்படியே மூன் பண்ணுறான். தண்ணி அறியாமல் மூன் பண்ணுறான். ஜங்குக்கு இது கேட்டது இன்னும் வந்து இதாகுது. அவள் அப்படியே கீழே போய், அதாவது இப்போ பேண்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறான். கீழே போய் பேண்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஜிமினாவோட அந்த பாத்தை வந்து அப்படியே சப் பண்ணுறா. அவ்வளோதான், ஜிமினாவுக்கு இன்னும் ஹீட் ஆகுது. அப்படியே ஜிமினா வந்து ஜங்குக் அப்படி வந்து செம்மையாக மூன் பண்ணுறான். ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து அப்படிதான் பேபி, மூன் பண்ணு டேடின்னு மூன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினுமே டேடி டேடி அப்படின்னு வந்து செம்மையாக மூன் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட அந்த பாத்தை வந்து சப் பண்ணி அப்படியே அது வந்து பைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்களோட நைட், அதாவது ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக போகுது அந்த நைட் வந்து. அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ உனக்கு அந்த லெசன் நல்லாவே புரிஞ்சிருக்குமே. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து அப்படியே அந்த ஜங்குக்கோட அந்த ஆர்ம்ஸ்லேயே வந்து ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்து நீ கவலையப்படாத பேபி, நீ தான் இந்த தடவை பயாலஜிக்கு செம்மையாக மார்க்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமினாக்கு இங்கே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அதை வந்து இந்த ஃபேஸை வந்து ஜங்குக்காவோட செஸ்ட்டில் வந்து பரி பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். ஜங்குக்காவும் வந்து ஜிமினாவோட இதில் வந்து
ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. ஸோ ஓகே காய்ஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரியும் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது எனக்கு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் செகண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதான் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன். ஓகேடா, இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. அண்ட் பாய் பாய்.